India, having solemnly resolved to constitute India sovereign, secular, socialistic republic, democratic republic. இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில். இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக, ஒரு மதச்சார்பின் நாடாக, ஒரு சமதர்ம நாடாக கட்டமைத்திருக்கிறோம். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது. நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு இருக்காங்க, தனியா போடுவோம். இதை விரும்புகிறதா இந்தியா என்பதை கேட்டு சொல்லுங்கள். எனவே இவ்வளவு பெரிய தலைவனுக்கு நாம் பிறந்தவர்களா இருக்கிறான்னா நலத்திட்டத்துக்காக மட்டும் அல்ல. அண்ணா தமிழ்நாட்டை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும். அண்ணாவுக்கு இருந்த கடமை தமிழ்நாடு தமிழ் மொழி, கலைஞருக்கு இருந்தது தமிழ்நாடு தமிழ் மொழி, தமிழ்நாட்டுடைய வளம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மாமனிதருக்கு முன்னால் இருப்பது இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த காப்பாற்றுகின்ற கடமையை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்துங்கள். அவர் 100 ஆண்டு வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.